துரைக்கண்ணா, இந்த விஷயத்தில் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னபோது ஓபிஎஸ் ஆதரவாளர்களே பலர் என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க பாஜக கைவிட்டுட்டாங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க, ஓபிஎஸ்ஸை கண்டுக்காம போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு வலு இருந்துகிட்டே இருக்கு, இந்த வழக்கின் மூலமாக அவர் இருந்துகிட்டே இருக்கிறார். பாஜகவுக்கு இன்னும் ஓபிஎஸ்ஸை முழுசா விடலைன்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, இந்த வழக்கை வைத்துக்கொண்டு விசாரணையை வைத்துக்கொண்டு இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு செக் வைக்கணும், தாம் பிடிக்குள்ள இருக்கணும்ன்ற ஒரு பாயிண்டை முன்வைக்கிறாங்க. உங்க கருத்து, ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, பாஜக என்ன நினைக்க கூடும், உங்கள் பார்வை என்ன? விவாதத்திற்கு போறதுக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்கள், ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள்னு இதுவரைக்கும் வெளியில் இருந்த ஒரு 2-3 அமைப்புகள், எம்ஜிஆர் பொதுநல சங்கம், எம்ஜிஆர் ஒருங்கிணைப்பு சங்கம் என்ற அமைப்புகள் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த இரட்டை இலை தொடர்ந்து தோல்வி அடைந்து வருகிறது, இதிலிருந்து மீட்டெடுக்க கருத்து வேறுபாடுகளை களைந்து மனம் ஆச்சரியங்களை மறந்து எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஒரு ப்ரொஃபஸர் செல்வகுமார், சத்யநாராயணன், ஹயாத் ரங்கராயல்னு சொல்லி தலைவரை நேசிக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நேசிக்கிறவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த உணர்வு என்பது மாநிலம் முழுவதும் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினிடையே இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்று பயணிக்கிற கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்கள், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 38-40 பேரை கடந்த ஒரு மாத காலத்தில் லாபியிலையும் ஸ்பீக்கர் ரூம்லையும் அந்த ஓய்வறையிலையும் சந்தித்தேன். ஒரு மாத காலமாக நான் ஆல் இண்டியா ரேடியோவில் செய்தி மற்றும் செய்தி விமர்சனம் கொடுப்பதற்கான அந்த பணிக்காக போன போது நான் சந்தித்த அனைவருமே கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே மக்களிடம் சென்று வாக்கு கேட்க முடியும். வெளிப்படையாக சொல்கிறேன், மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களை சந்தித்த ஒரு 10-20 எம்எல்ஏக்கள், ஆனால் எப்படியாவது ஒன்று சேர்க்கறதுக்கு பாருங்கண்ணே, சிட்டிங் எம்எல்ஏ சார். ஆனா எல்லாம் துரைக்கர்நாட்ட ஆதங்கத்தை சொல்றாங்க, செங்கோட்டையன் சொல்றாங்க, யாரும் இபிஎஸ் அவர்கள்ட்ட போய் நேரடியா சொல்ல மாட்டாங்க. நேரடியா சொல்ல ஒரு 6 பேர் போனாங்க சார், மூத்தவர்கள், கட்சியினுடைய முன்னணியினர். அந்த 6 பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க என்ன சந்திச்சதே பொய்ன்னு சொல்றாருன்னா அவர் பின்னாடி எப்படி நம்பிக்கையோட பயணிப்பாங்க? இப்போது பொறுப்புகள், நான் வெளிப்படையா சொல்றேன், அவருக்கு இருந்த அதிகார பலத்தாலும் பண பலத்தாலும் கட்சியினர் சிலரை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டார் சார். வெளியில போய் பாருங்க தெரியும். இன்றைக்கு பாஜக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும். இதுல ஒரு பாயிண்ட் கேட்கிறேன். இப்ப அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்ன ஒரு இடம் இருக்குல்ல, என்டிஏல டிடிவி அவர்கள் இருப்பது பத்தியோ, ஓபிஎஸ் அவர்கள் இருந்து சுயேட்சை சின்னமோ அது எந்த சின்னமோ அதுல இபிஎஸ்க்கு எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. என்டிஏல இருங்க, பாஜக சீட்டு கொடுத்துருவோம், அதை பிரிச்சுக்கட்டும். ஒருங்கிணைத்தல் வேண்டான்றாங்க, அதை ஓபிஎஸ் ஏத்துக்க மாட்டாங்களா? இல்ல, நிச்சயமாக ஒருங்கிணைந்த அண்ணா திமுகவோடு நான் பயணிக்க வேண்டும், எனக்கு கூட எந்த பதவி பொறுப்பு வேண்டாம், கட்சி ஒருங்கிணைந்தால் போதும் என்கிற கருத்தாக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா கட்சியும் எடுத்திருக்குன்னு தான் நான் நம்புறேன். இல்ல, ஓபிஎஸ் இடம் ஒருவேளை நீங்க சொன்னார்ல அமித்ஷா இது உட்கட்சி விவகாரம் தலையிட மாட்டேன்னு, 2016 செல்வி ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு வெளிப்படையா நாங்க தலையிடுவோம் வந்தாங்க. அந்த தொடர்ந்து 4 ஆண்டுகள் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்ததற்கும் இந்த தர்மத்துவத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இணைத்து அந்த ஆட்சியை தொடர வைப்பதற்கும் யார் செஞ்சது? பாஜக தானே. இல்ல, இப்ப பாஜகவுக்கு அந்த எண்ணம் இருக்குன்றீங்க? பாஜகவுக்கு அந்த எண்ணம் இருக்கு. கட்சி ஒருங்கிணைந்தால் மட்டும் பேசார். அமித்ஷா போன முறை 2021 கேட்டார்ல, அமமுகவை இணைச்சுங்க, இல்லைன்னா ஒரு 15 இடம் கொடுங்க, தென் மாவட்டங்களில் 42 தொகுதிகளில் அமமுகவினுடைய வாக்கு வங்கி அதிமுக வெற்றியை பாதிக்கும்னு மத்திய உளவுத்துறை தகவல் இருக்கு. 15 சீட்டு நீங்க கொடுங்க, பிஜேபிக்கு நான் கொடுக்கணும்னு. இவர் என்ன சொன்னார்? 150 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவோம் என்கிற மாநில உளவுத்துறையும் நான் ஒரு ஆய்வு நடத்தினது இருக்கு, ஆனால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கதையெல்லாம் அன்றைக்கு கொடுக்க மாட்டேன் என்று உறுதிபட நெஞ்சை நிமிர்த்தி சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியாது, சொல்ல முடியாது சொல்கிறார். எப்படின்னு கேளு, சொல்லுங்க. சிவி சண்முகம் அவர்கள் டெல்லியில பேட்டி கொடுக்கிற இடத்தில் வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், துரோகிகள் இவர்கள்லாம் தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் பாரா 15 அல்லது 29A எந்த சம்பந்தமும் கிடையாதுன்றது கிளியர் ஸ்டேட்மெண்ட். நாங்க வெளியேற்றினது தான், அதுல உறுதியா தானே இருக்கிறாரு. சிவி சண்முகத்தினுடைய குரல் என்பது இபிஎஸ் அவங்களோட குரல் தானே. இந்த அளவிற்கு மிக உறுதிப்பாட்டோடு செய்தியாளர்களை சந்தித்த திரு சிவி சண்முகம் அவர்கள்தான் கடந்த ஜூலை மாதம் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த 6 பேரில் ஒருவர். அந்த 6 பேரில் ஒருவராக இருந்து கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது. இன்னைக்கு நாம 39 தொகுதியில் தோத்துருக்கோம். 39 தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கெடுப்பை கணக்கெடுத்தால்
100 தொகுதிக்கு மேல டெபாசிட் போயிருக்கு. 100 தொகுதிக்கு மேல 2வது 3வது இடம், 10 தொகுதிகளில் தான் நமக்கு வெற்றிக்கான வாக்குகளே கிடைச்சிருக்கு. இதை சொல்லியிருக்காங்க. பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இனி அதிமுகவுக்கு வெற்றி இல்லை, எதிர்காலம் இல்லை என்கிற கருத்தாக்கம் பரவிருச்சு. ஊடகங்கள்ல வலைத்தளங்கள்ல போயிடுச்சு, மக்கள் மத்தியில் அது பரவிருச்சு. எனவே ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்கிற கருத்தாக்கம் அங்கேயும் வந்துருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனப்போக்கு இருந்தாலும் கூட வெற்றி பெறுகிற இயக்கமாக இது வரணும் அப்படிங்கிற. அப்ப ஒருங்கிணைந்த அதிமுகவை பாஜகவும் விரும்புது, தொண்டர்களும் விரும்புறாங்க, ஓபிஎஸ் அவர்களும் விட்டுட்டு போக மாட்டாங்க. இதுதான் ஸ்டேட்டஸ் கொண்டு. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல், ஒட்டுமொத்த அரசியல் பதிவு, செயற்குழு, பொதுக்குழு, மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகளுடைய பட்டியல் 50% மேல செத்து போயிட்டாங்க சார். 50% மேல. கடந்த 1 மாத காலமாக அதை எடுத்து நான் ஆய்வு நடத்தினேன். 50% மேல இறந்துட்டாங்க. 40% மேலே இருக்கிறவர்களில் இந்த 50% ஒரு 40% பேர் ஒதுங்கி இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடுகள் பிடிக்காம 10% பேர் அங்கங்க மாநில பொறுப்புகள். மெகா கூட்டணி அமைஞ்சாலும் ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவில்லை என்றால் 2026 தேர்தலில் வெற்றி சாத்தியமில்லை. மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு 100% சாத்தியமில்லை என்பதுதான் உறுதியான கருத்து. ஓபிஎஸ் அவர்களும் அதை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னா, நீங்க ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். அவரு என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கிறாரு, ஆனாலும் நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்றது துரைக்கண்ணா அவர்கள் சொல்ற செய்தியின் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா இது இருந்துகிட்டே இருக்குமா? கீழே ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கான ஒரு அழுத்தம், பாஜகவும் அதை விரும்புகிறது அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் அதை எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? ஒரு மாநில கட்சி எல்லாத்தையும் எதிர்கொண்டு தானே சார் ஆகணும். அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. அன்னைக்கு ஜார்ஜை பிரிஞ்ச போது 15 வழக்குகளாசா போட்டாங்க. அக்னீஸ்வரன் ஒரே ஒரு ரைட்டா. ஆனா இவங்களுடைய எதிர்பார்ப்பு இல்ல, அதையும் சேர்த்து சொல்லிருங்க தம்பி. எந்த சூழ்நிலையிலும் இந்த தேர்தல் மட்டும் இனி வரும் தேர்தல்களிலும் பாஜகவோடு கூட்டணி ஒட்டு உறவு கிடையாது என்கிற உறுதியான பிடிவாதத்தோடு பயணித்த எடப்பாடியார் இன்றைக்கு தன் நிலையிலிருந்து பின்வாங்கி அக்னீஸ்வரன் வந்துட்டார்ல, இந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி ஒருங்கிணைக்க மாட்டார் எப்படின்னு சொல்றாங்க. இறங்கி வருவார் சார். எல்லா புறமும் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு நோக்கி நகர்த்துறாங்க. அது வழக்கா இருக்கலாம், விசாரணையா இருக்கலாம், அதிருப்தியா இருக்கலாம்னா அதை எப்படி எதிர்கொள்றதுன்றது தான் காலங்கள் தான் தீர்மானிக்கும். என்ன சார் இப்போ ஒரு ஞானி மாதிரி பேசுறீங்களே, அரசியல்வாதி மாதிரி பேசுங்க சார். அதாவது சார், பாஜக கூட்டணி விட்டு வெளியேறும் போது என்ன சொன்னாங்க? நாங்க தொண்டர்கள் சொன்னாங்க, பொதுக்குழு செயற்குழு சொல்லிச்சு வெளியேறிட்டோம் அப்படின்னாங்க. அதே இதுல இன்னொரு தீர்மானம் கொடுத்திருக்கு. அடுத்து வரக்கூடிய எந்த தேர்தலிலும் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முடிவெடுப்பார்கள் சொல்லி தீர்மானத்துல போட்டாச்சு. இப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் இப்படி கேக்குறேன். நீங்க பலாப்பழ சின்னத்துல அங்க நின்றாங்கல்ல முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள், அவங்க என்ன பண்ணாங்க? பாஜகவுக்காக விட்டு கொடுக்குறேன்னு ஈரோடு கிழக்கு சொன்னாங்களே. திரு டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சார்ல, அண்ணா திமுகவை கைப்பற்றியே தீர்வேன்னு சொல்லி சொன்னாங்களே. இது தேர்தல் 2024 முடிஞ்சதுக்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்க? அதிமுக டிடிவி தினகரன் ஒப்படைப்போம் சொன்னாங்கல்ல. இப்ப என்ன சொல்றாருன்னா, திரு டிடிவி தினகரன் இல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை பாஜகவினால் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்களே. இதெல்லாம் துரைக்கண்ணா சார் சரிங்கிறாரா? இல்ல, அவங்க எல்லாரும் தான் எல்லாத்துக்கும் விட்டு தரதுக்கு தயாரா இருக்கும். யாருக்கு என்ன முக்கியம்? தியாகத்துக்கு தயாரா இருக்கு ஓபிஎஸ் சொல்றாங்க. 2021 தருணத்தில் ரொம்ப லேட்டா தான் ரிவீல் பண்ணாங்க. டிடிவி தினகரன் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க போட்டி கூட போடல, நீங்க ஆட்சி வந்த பிறகு வாரியம் மாதிரி கூட எங்களுக்கு கொடுத்துக்குங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம்ன்ற இடத்துக்கு தான் நாங்கள் இறங்கி வந்தோம். சசிகலா அவர்கள் இப்போ குருமூர்த்தி சொன்னதிலிருந்து வேறொன்றை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவர்கள் வேணும் சொல்கிறாங்க, நானும் ஒதுங்கிக்கிறேன், எல்லாருமே அம்மா ஆட்சின்னு ஒதுங்கிக்கிட்டோம், இந்த முறை ஒதுங்க மாட்டோம், உள்ளுக்குள்ள தான் வருவோன்றது தான் இப்போ பாயிண்டா இருக்கு. உள்ளுக்குள்ளனா எங்க? அதிமுகவுல தான். அது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உள்ளுக்குள்ளனா என்டிஏக்குள்ளையா அல்லது அண்ணா திமுகவுக்குள்ளையா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க ஏற்கனவே என்டிஏ 1000 அம்புகளை நீங்க விட்டாலும் சரி, அண்ணா திமுக என்கிறதுல திரு அமித்ஷா அவர்கள் தான் இறங்கி வந்திருக்கிறாங்க சார். பாருங்க சார், அப்படின்றீங்க. யாருக்காக சார்? அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கட்சிக்காக சார்.